Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims and mains point of view current affairs articles பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோட பார்த்தோம்னா தேர்தல் ஆணையர்களை பத்தின நியமனத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. சோ தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டம் 2023 டிசம்பர் மாசம் வந்திருக்கும். அதன் அடிப்படையில முதல் முறையாக 2 தேர்தல் ஆணையர்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சோ இந்த தேர்தல் ஆணையர்கள் தேர்வு குழுவுல யாரெல்லாம் இருப்பாங்க பார்த்தோம்னா பிரதமர் இருப்பாரு, பிரதமர் சொல்லக்கூடிய ஒரு மத்திய மந்திரி இருப்பாரு, அது மட்டும் இல்லாம எதிர்கட்சி தலைவர் இருப்பாரு, லோக்சபாவோட எதிர்கட்சி தலைவர் இருப்பாரு. இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் பரிந்துரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? இவங்கள நம்ம அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பரிந்துரையின் அடிப்படையில குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்த ஒரு நியமனம் அப்படிங்கறத பண்ணுவாங்க. அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட், ரெக்கமெண்டேஷன் பண்றதுதான் அந்த 3 பேர். சரிங்களா? சோ அதன் அடிப்படையில யார் 2 பேரை ஃபர்ஸ்ட் டைமா சொல்லிருக்காங்க, அந்த சட்டத்தின் அடிப்படையில முதல் முறையா யாரு சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2 பேர். யார் அந்த 2 பேர் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்பீர் சிங் சாந்து, அடுத்தது ஞானேஷ் குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 பேர் தான் பரிந்துரை பண்ணிருக்காங்க. சரிங்களா? சோ அதுதான் அந்த முதல் செய்தியில் நம்ம பார்க்கணும். அடுத்தது இந்தியா 134வது இடத்துக்கு முன்னேற்றம் எதன் அடிப்படையில சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐநா யுனைடெட் நேஷன்ஸோட HDI ரிப்போர்ட் அப்படிங்கிறது மனித வளர்ச்சி குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. மனித வளர்ச்சி குறியீடு ஐநா கொடுக்கறது, யுனைடெட் நேஷன்ஸோட டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு, UNDP அப்படின்னு சொல்லுவோம். அவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மனித வளர்ச்சி குறியீடு அப்படிங்கறது சொல்றாங்க. ஓகேவா? 1990ல இருந்து இந்த மனித வளர்ச்சி குறியீடு அப்படிங்கிறது எடுக்கப்பட்டு வருது. அதுக்கான விஷயம், அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எக்கனாமிக்ஸ் புக்லயே படிச்சிருப்போம். அமர்த்தியா சென் அவர்களும், இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா சென், பாகிஸ்தானை சேர்ந்த மெக்பூக் புல்ஹாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க 2 பேரும் தான் பண்ணிருவாங்க. சரியா? சோ அதன் அடிப்படையில இந்த ஒரு HDI இண்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. 2022ஆம் ஆண்டுக்கான ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. சரிங்களா? அதன் அடிப்படையில பாக்குறப்ப இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 134வது இடத்துல இருக்கும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. உலக அளவுல 193 நாடுகள் பட்டியல் எடுத்திருக்காங்க. அதுல இந்தியா 134வது இடம். போன ரேங்கிங்கோட இந்த ரேங்கிங்ல நம்ம பெட்டரா தான் இருக்கும். போன வருஷம் என்னவா இருந்திருப்போம்னா 135வது இடத்துல இருந்திருப்போம். இப்ப பார்த்தோம்னா 134வது இடத்துல இருக்கும். 134th ரேங்க்ல இருக்கும். சரியா? சோ எதன் அடிப்படையில இந்த ஒரு ரேங்கிங் விடுறாங்க? HDI அப்படிங்கிறது எதன் அடிப்படையில எடுக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் அப்படின்னு சொல்லுவோம். மக்களின் நீண்ட நாள் ஆரோக்கிய வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வி பெறும் நிலை, எஜுகேஷன். ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா வாழ்க்கை தரம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம் வச்சு, தனிநபர் வருமானத்தை வச்சு இந்த வாழ்க்கை தரம் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணுவாங்க. கல்வி பெறும் நிலை அப்படிங்கறத எஜுகேஷன், நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், எவ்வளவு நாள் கல்வி கற்கிறாங்க அப்படிங்கறத வச்சு சொல்லுவாங்க. அடுத்தது அந்த மக்களின் நீண்ட நாள் ஆரோக்கிய வாழ்வு அப்படிங்கறத லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எவ்வளவு நாள் அவங்களால ஒரு குழந்தை இந்தியாவில பிறக்குதுன்னா எவ்வளவு வருஷங்களுக்கு வாழ முடியும் அதனால அப்படிங்கறத வச்சு கால்குலேட் பண்றாங்க. சோ இதுதான் அந்த முக்கிய 3 காரணிகளா இருக்கு நமக்கு. சரிங்களா? சோ இதை பேஸ் பண்ணி தான், இதுதான் அந்த இண்டிகேட்டர்ஸ், இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு UNDP அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட் தான் நம்ம HDI ரிப்போர்ட் அப்படிங்கறத சொல்றோம். சரிங்களா? சோ அடுத்தது அதோட சேர்த்து இன்னும் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாலின சமத்துவமின்மை குறியீடு, அதாவது ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கறது சொல்றாங்க. சோ அதனோட அடிப்படையில பார்த்தோம்னா இந்தியா 108வது இடத்துல இருக்காங்க. ஓகேவா? சோ போன வருஷம் பார்த்தோம்னா நம்ம 122வது இடத்துல இருந்திருப்போம். ஒரே வருஷத்துல நம்ம 14 இடங்கள் முன்னாடி வந்திருக்கோம். அது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்ல ஸ்டில் 100க்கு மேல இருந்தாலுமே நம்ம 108வது இடத்துல இருக்கோம். ஆனா 14 இடங்கள் முன்னேறி வந்திருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல இந்தியாவோட ரேங்க், அந்த ஸ்கோர் அப்படிங்கறத இங்க கொடுத்துருக்காங்க 0.437. அந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் கால்குலேட் பண்ணி அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சிருப்பாங்க. அந்த ஃபார்முலா போட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நம்பர் நிக்கும். இந்த நம்பர், இந்த டேட்டா எல்லாம் நமக்கு முக்கியம். இதுல இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸுமே முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்ல இந்தியாவோட இடம் 108வது இடம். அப்போ ஒரு இண்டெக்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு இண்டிகேட்டர் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ HDIனா அதுக்கு நம்ம ஒரு 3 இண்டிகேட்டர் பார்த்தோம். அதே மாதிரி ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், பாலின சமத்துவமின்மை குறியீடு அப்படின்னா அதுக்கான குறியீடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு 3 இருக்கணும், காரணிகள் அப்படின்னு சொல்லி ஒரு 3 இருக்கணும். அதை என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு இனப்பெருக்க ஆரோக்கியம், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படிங்கறது சொல்றாங்க முதல்ல. ஓகேவா? சோ ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். அடுத்தது எம்பவர்மெண்ட், அதை என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அதிகாரம் அளித்தல் அப்படிங்கறது கொடுத்துருப்பாங்க. சோ அதிகாரம் அளித்தல் தான் எம்பவர்மெண்ட். கடைசியா பார்த்தோம் அப்படின்னா லேபர் அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. தொழிலாளர் சந்தை, லேபர் மார்க்கெட், அதாவது தொழிலாளர் சந்தையில பெண்களோட பங்களிப்பு எவ்வளவு இருக்கு, இவ்வளவு பர்சன்டேஜ் மென் இருக்காங்க, இவ்வளவு பர்சன்டேஜ் உமன் இருக்காங்கன்ற சொல்றோம் இல்லையா, அதான் இந்த இடத்துல கால்குலேட் பண்ணுவாங்க. சோ அப்போ ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா நமக்கு 3 இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. ஒன்னு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், இன்னொன்னு எம்பவர்மெண்ட், கடைசியா பார்த்தோம்னா விமன் பார்ட்டிசிபேஷன் இன் லேபர் மார்க்கெட் அப்படிங்கறது சொல்லுவாங்க. சோ அத 3 அடிப்படையில தான் இந்த ஒரு இண்டெக்ஸ் அப்படிங்கறது வெளியே வருது. சரிங்களா? சோ அந்த வகையில பாக்குறப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை
கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட பாலின சமத்துவமின்மை எவ்வளவு இருக்கு, உலக சராசரியோட நம்ம பெட்டரா இருக்கோம் அப்படிங்கறது சொல்றாங்க. உலக சராசரியும் சரி, தெற்காசியா சவுத் ஏசியாவோட ஆவரேஜும் சரி, அது ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப இந்தியாவோட ஆவரேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. 0.437. ஆனா உலக அளவுல பார்த்தா 0.462. உலக ஆவரேஜோட, வேர்ல்டு ஆவரேஜோட நம்ம பெட்டரா தான் இருக்கோம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஆனாலும் இந்த தொழிலாளர் பங்கேற்பு இருக்குல்ல, லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இருக்கு இல்லையா, அதுல பாத்துக்கிட்டோம்னா மொத்த ஆண்கள் அப்படிங்கிறது 76% இருக்காங்க. 100% மென்ல 76% வேலைக்கு போறாங்க, அதாவது இந்த தொழிலாளர் சந்தையில. அதே ஒரு இதை எடுத்து பார்த்தோம்னா பெண்களை பாக்குறப்ப 28% தான் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அதனால இந்த பாலின இடைவெளி, ஜெண்டர் இன்இக்வாலிட்டிங்கிறது இந்தியா லெவல்ல இருக்குன்னா 47.5% இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ரொம்ப முக்கியம், ஜெண்டர் இன்இக்வாலிட்டி எவ்வளவு இருக்கு, 47% இருக்கு, 47.5% இருக்கு அப்படின்றத இந்த ரிப்போர்ட் நமக்கு சொல்லுது. சரிங்களா? வேற என்ன இருக்கு, ஒட்டுமொத்த வளர்ச்சியில் இந்தியா. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம HDI பார்த்தோம், GAI பார்த்தோம். ஓகேவா? GAI அப்படிங்கிறது அதோட முடிஞ்சு. ஓகேங்களா? அந்த 2 பாயிண்டோட நமக்கு முடிஞ்சோம். இந்த HDI அப்படிங்கறத நம்ம ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு இல்லையா, ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸா அந்த இண்டிகேட்டர்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் அப்படிங்கறது சொன்னோம். அந்த பர்த் எப்படி இருக்கு, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது இந்தியாவில் 67 இருந்து 67.7 ஆண்டுகள் வரை உயர்ந்துள்ளது அப்படிங்கிறது சொல்றாங்க. இந்த இண்டெக்ஸ் முதல் எடுக்கிறப்ப இந்தியால 58, 59 பிளஸ் ஆர் மைனஸ் 58 தான் இருந்திருக்கும். இப்போ அது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது பார்த்தோம்னா எதிர்பார்க்கப்படும் பள்ளி படிப்பு ஆண்டுகள். அடுத்து நம்ம கல்வி அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். நான் இங்கிலீஷ்ல என்ன சொன்னோம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் எஜுகேஷன் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அதை எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் அப்படிங்கிறது, எதிர்பார்க்கப்படும் பள்ளி படிப்பு ஆண்டு அப்படிங்கிறது 12 ஓகேங்களா? சோ ஓரளவுக்கு எல்லாரும் 12th கிட்ட வந்துறாங்க. ஆனா சராசரியா மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் அப்படிங்கறத சராசரி பள்ளி படிப்பு அப்படிங்கறது சொல்றாங்க. சோ அது எவ்வளவு இருக்குன்னா 6.5 இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க. இதுலயும் இந்தியா முன்னேற்றம் தான் கண்டிருக்கு. இது கம்மியான சராசரி கம்மியாக இருந்தாலும் முன்னாடி இருக்கக்கூடிய ரேங்கிங்ஸ்க்கு இப்போ பெட்டரா இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். கடைசியா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. அது எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, பெர் கேபிட்டா இன்கம், GNI பெர் கேபிட்டா, இந்தியாவோட தேசிய வருமானத்திலிருந்து நம்மளோட தனிநபர் வருமானம், அந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ல தான், அந்த ஒரு ஃபார்முலா வச்சுதான் இந்த ஒரு டாலர் கணக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. அது எவ்வளவு உயர்ந்திருக்கு, $6,500 இருந்து $6,900 உயர்ந்திருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ இது எல்லாமே கடந்த 1990 ஒப்பிட்டு பார்க்கையில எல்லா இண்டிகேட்டர்ஸ்லயுமே இந்தியாவோட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. அதே மாதிரி 2 இண்டெக்ஸை பார்த்தோம், HDI, GII அப்படின்னு சொல்லிட்டு. 193 நாடுகள்ல 135 இருந்த நம்ம 134 வந்திருக்கோம் HDIல. அதே மாதிரிதான் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்ல 193 நாடுகள்ல 122வது இடத்துல இருந்தோம் போன ரேங்கிங்ஸ்ல. இப்போ 108வது ரேங்கிங்க்கு வந்திருக்கும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இதுல இருந்து கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எல்லா டேட்டாஸையும் நல்லா படிச்சுக்கோங்க. தினமணி பேப்பர்ல இதை கொடுத்துருவாங்க, அதையும் ஒரு தடவை எடுத்து நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? எல்லா டேட்டாஸையும் ஃபுல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்தது, எண்ணெய்க்காக சுறாபார் திட்டை இழக்க தயாராகிறோம். இந்த சுறாபார் திட்டம் அப்படிங்கிறது கன்னியாகுமரியோட முனையிலிருந்து இந்தியன் ஓஷன் கிட்ட இருக்கு. ஓகேங்களா? சோ இங்க வந்து மீன் வளங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இருந்தாலும் சமீபத்துல இந்த இந்தியாவோட ஹெல்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. ஓகேங்களா? ஹெல்ப் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹெல்ப் அப்படிங்கிற அமைப்பு 2016 தொடங்கப்பட்டிருக்கும். 2016 வந்திருக்கும். மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஹச் அப்படிங்கிறது, ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் லைசன்சிங் பாலிசி. அதுதான் இந்த ஹெல்ப் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் லைசன்சிங் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஓகேங்களா? லைசன்சிங் பாலிசி அப்படிங்கறதா ஹெல்ப் அப்படிங்கறத சொல்றோம். ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் லைசன்சிங் பாலிசி. இந்த ஹெல்ப் அப்படிங்கிற இந்த ஒரு குரூப் என்ன பண்றாங்க, ஒரு லைசன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன ஒரு லைசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட இந்த காவேரி ஆற்றங்கரை அதனுடைய அந்த கடல்ல கடக்கக்கூடிய அந்த ரீஜன். ஓகேங்களா? அந்த ரீஜன். அடுத்தது இந்த சுறாபார் திட்டு. ஓகேவா? சோ இந்த 2 இடங்கள்லயும் வந்து இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கான அந்த ட்ரில்லிங் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அதை ஒட்டி தான் இந்த ஒரு ஆர்டிகலையும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ என்ன சொல்றாங்க, என்ன பிரச்சனை, ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா, தற்போது கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கும் புதிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காவிரி படுகையை ஒட்டிய ஆழ்கடல் பகுதியில், அந்த காவேரி பேசினுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆழ்கடல் பகுதியில், ஓகே, காவேரி ஆற்றங்கரைன்னு இல்ல, ஆழ்கடல் பகுதியில்
அந்த ஒரு செட் ஆஃப் பிளேஸ்லயும் இந்திய பெருங்கடலில் குமரி முனையை சூழ்ந்து 3 பகுதிகளில், அதாவது அந்த இடத்துல வரதான் இந்த சுறாப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு இடம். ஓகேங்களா, ஹைட்ரோ கார்பன் வளங்களை ஆய்வு செய்யும் திட்டத்துக்கு ஏலம் விடப்பட்டுள்ளது. ஓகேவா, சோ ஏலம் விட்டுருக்காங்க. இந்த ஹெல்ப் அப்படிங்கிறவங்க தான் இந்த ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் லைசன்சிங் பாலிசி, அவங்க தான் வந்து அந்த ஒரு ஏலம் விட்டுருக்காங்க. ஸோ அங்க இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஹைட்ரோ கார்பன் வளங்களை தோண்டி எடுக்கிறதுக்கும் அதை சேல் பண்றதுக்கும் தனியாருக்கு உரிமம் அப்படிங்கிறது இருக்குன்ற மாதிரி தான் அந்த ஒரு ஏலத்திலேயே வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ எக்ஸாக்ட் டீடைல்ஸ் அதுதான். நமக்கு அந்த தனியார் நிறுவனம் வந்து ஒரு அந்த ஏலம் ஹைட்ரோ கார்பனை ட்ரில் பண்ணி அது ஓகே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதை சேல் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. ஸோ அது எவ்வளவு மெட்ரிக் டன் அந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்க முடியும் அந்த பகுதிகளில் இருந்து, சொல்லப்பட்ட இந்த 2 பகுதிகளில் இருந்து எவ்வளவு ஹைட்ரோ கார்பன் நம்மளால எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா 1964 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரோ கார்பன் எடுக்க இருப்பதாகவும் தெரிகிறது. ஸோ கிட்டத்தட்ட ஏறக்குறைய 2000 மெட்ரிக் டன் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க போகுது. சோ இதை வந்து நம்ம 2 பாயிண்ட் ஆஃப் வியூவா பார்க்கலாம். ஒன்னு எனர்ஜி செக்டார், நம்ம கிரீன் எனர்ஜியை நோக்கி போகிறோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஹைட்ரோ கார்பன் போன்ற விஷயங்கள்லாம் வந்து இந்த நிலக்கரிக்கு ஒரு மாற்றாக அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா, ஆனா அதை நம்ம அந்த கண்ணோட்டத்துல அணுகவே கூடாது. ஏன்னா சுற்றுச்சூழலை பாதிச்சு ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுங்கிறது நமக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஓகேவா, அதுக்கு நம்ம கரண்டே இல்லாம கூட இருந்துக்கலாம். ஆனா சுற்றுச்சூழலை பாதிச்சு ஒரு விஷயம் பண்றதுங்கிறது நமக்கு தான் பின்னாடி கெடுதலா வந்து முடியும் அப்படிங்கறதா சொல்ல வருவாங்க இந்த ஆர்டிகல். ஓகேவா, சோ என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்ப்போம். சோ இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கணும் அப்படின்னா ஆழ்கடல்ல நம்ம ட்ரில்லிங் பண்ணி தான் எடுக்கணும். அந்த மெத்தடாலஜியை ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க. எப்படி அந்த ஹைட்ரோ கார்பன்லாம் உருவாகுது அப்படிங்கறத சொல்றாங்க. நமக்கு தெரியும் பெட்ரோல் டீசல் எல்லாம் எப்படி உருவாகுதோ அதே ஒரு கான்செப்ட் தான், அதே தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கடலுக்கு அடியில புதஞ்சு போன விஷயங்கள்லாம் அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி நிறைய விஷயங்கள் க்ரூட் ஆயிலா சில விஷயங்கள் மாறுது, சிலது ஹைட்ரோ கார்பனா மாறுது. அந்த மாதிரியான விஷயங்களை நல்ல டீப்பா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு உள்ள போறதுல இருந்து என்ன சொல்றது, கடலுக்கு அடியில புதைந்து போனதுல இருந்து அது எப்படி நமக்கு அந்த ஷெல்லா மாறும், ஷெல்லுல இருந்து நமக்கு ஹைட்ரோ கார்பன் இருக்கு, அதை எப்படி துளை பண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கிற வரைக்கும் வந்திருப்பாங்க. சரிங்களா, சோ அது ஒரு டைம் ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. சோ துளைகளற்ற இறுகிய பாறைகளுக்கு இடையில் சிக்கி கொண்டு கிடக்கும் பெட்ரோலிய எரிபொருள்களை உயர் அழுத்த திரவத்தை செலுத்தி பாறைகளை உடைப்பதன் மூலம், அதாவது ஹைட்ராலிக் ட்ரில்லிங் பண்றது மூலமா தான் இதெல்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றோம். ஓகேங்களா, சோ அந்த ஒரு விஷயம் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கறத நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம். ஓகேவா, சோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு அந்த ட்ரில்லிங் ஹைட்ராலிக் ட்ரில்லிங் பண்ணி தான். ஓகேவா, நிலத்துக்கு கடலுக்கு அடியில போய் அந்த சோர்ஸை கண்டுபிடிச்சு அந்த சோர்ஸ்ல எப்படி நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கறத ஹைட்ராலிக் ட்ரில்லிங்கா பண்ணி பைப் வச்சுதான் வெளியே எடுக்கிறாங்க. ஓகேவா, இது எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொசீஜர் தான், நமக்கு தெரியும். ஓகேவா, சோ தெரியலனாலும் அதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா, சோ அதுல இருந்து நமக்கு கேட்க மாட்டாங்க கேள்விகள், என்ன பாதிப்பு, என்ன சுற்றுச்சூழலுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கறத இங்க விலாவரியா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். சோ என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா எண்ணெய் கசிவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. எண்ணெய் உற்பத்தி சார்ந்த நடவடிக்கையான துரப்பண திருமணங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்னால கடல் சூழல் பாதிக்கப்படுது. அதாவது எண்ணெய் எடுக்கவே அந்த ஆயில் ஸ்பில்லேஜ் அப்படிங்கறத ஆகுது அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த ஹைட்ராலிக் ட்ரில்லிங் பண்ணி அந்த விஷயங்களை எடுத்ததுக்கு அப்புறமா அதை அபாண்டன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேவா, அதை கைவிட்டுருவாங்க. இங்க ரிசோர்சஸ் முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேல அதுல இருந்து எடுக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல அதை கைவிட்டுருவாங்க. இதுல இருந்தே நமக்கு அதிகப்படியான ஒரு மாசு ஏற்படுது அப்படிங்கறத அடுத்த பாயிண்ட் சொல்லிருப்பாங்க. ஓகேங்களா, வேற என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான கைவிடப்பட்ட கிணறுகளே அமெரிக்கால பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 28,000க்கும் மேற்பட்ட கைவிடப்பட்ட அந்த ஹைட்ரோ கார்பன் கிணறுகள்லாம் இருக்கு அப்படிங்கறத சொல்ல வராங்க. ஓகேவா, சோ வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கைவிடப்பட்ட கிணறுகள்ல இருந்து பெட்ரோலிய கழிவுகள், மீத்தேன் உள்ளிட்டவை பல வகை மாசுகள் ஒழுகி கடலை நஞ்சாக்கி கொண்டிருக்கின்றன. சோ நமக்கு அது எடுக்கிறப்பையும் ஆயில் ஸ்பில்லேஜ் ஆகுது. அதை கைவிட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் அங்க அப்படியே எல்லாமே நம்ம எடுத்துட்டு போய் இருக்க மாட்டோம், அங்க சில விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் மறுபடியும் கடலை நஞ்சாக்கிட்டே வருது. அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெட்ரோலிய கழிவுகள், மீத்தேன் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கழிவா ஆக்கிட்டு வருது அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, இந்த ஆழ்கடல் அப்படிங்கிறது நம்ம இது எல்லாமே எங்க பண்றோம், ஆழ்கடல்ல தான் பண்றோம். ஓகேங்களா, டீப் சீல தான் பண்றோம், டீப் சி எக்ஸ்ப்ளோரேஷன் தான் இது எல்லாமே. அப்படிங்கிற பட்சத்தை ஆழ்கடல்ல தான் அதிகப்படியான உயிரினங்கள், அதனுடைய சராசரி வாழ்க்கை அப்படிங்கிறது அதனுடைய ஆழ்கடல்ல தான், கடலுடைய ஆழ்கடல்ல தான். சோ அந்த மாதிரி எல்லா விதங்களான உயிரினங்களுக்கும் இந்த ஒரு விஷயம் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கும். சோ அது எப்படி பாதிப்படைய போகுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஒரு ஃபுட் செயின் மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இந்த மொத்தத்தையும் நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபுட் செயினை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. உணவு சங்கிலி அப்படிங்கிறது சொல்றோம். ஓகேவா, இப்ப ஒரு ஆயில் ஸ்பில்லேஜ் ஆகுது,
உலகத்துல சராசரியா ஒரு ஆண்டுக்கு 12 இருந்து 15 ஆயில் டேங்கர்ஸ் வந்து விபத்துக்கு உள்ளாகுது அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? அப்ப ஆயில் ஸ்பில்லேஜ் ஆகுது. ஆயில் ஸ்பில்லேஜ் ஆகுதுன்னா அந்த ஆயில் ஃபுல்லாவே நம்ம சமீபத்துல கூட எண்ணூர்ல ஆயில் ஸ்பில்லேஜ் ஆச்சு. இன்னொரு 3 இயர்ஸ் பேக் போனோம்னா 2019 2020 லாக்டவுனுக்கு முன்னாடி இந்த ஒரு ஆயில் ஸ்பில்லேஜ் அப்படிங்கிறது எண்ணூர்லயே நடந்துச்சு. சரிங்களா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி இந்தியாவில நம்ம சமீபத்திலே ஒரு 2 வருஷம் 4 வருஷத்துல 2 டைம் பாத்துறோம். இந்த மாதிரி அடிக்கடியான விஷயங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. அப்ப இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த ஆயில் ஃபுல்லா கடல் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. இதனால என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுது என்ன அப்படின்னா கிரீன் பிளான்ட்ஸ், அந்த கிரீன் ஆல்கே இவங்களாம் தான் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஏன்னா ஆயில் வாட்டர் மேல ஆயில் வந்துருச்சுன்னா சன்லைட் உள்ள வர முடியாம ஆகுது. இதனால கிரீன் ஆல்கே கொஞ்சம் கொஞ்சமா செத்து போக ஆரம்பிக்குது. இந்த கிரீன் ஆல்கேவை நம்பி இருக்கக்கூடிய அடுத்த கட்ட உயிரினங்கள் இறந்து போக ஆரம்பிக்குது. அதனால அதுக்கடுத்த கட்ட உயிரினங்கள் இறந்து போக ஆரம்பிக்குது. அந்த மாதிரியான விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் தொடக்க நிலை உற்பத்தியாளர்கள் பாதிக்கின்றாங்க, அதுக்கப்புறமா அடுத்த கட்டத்துல இருக்கக்கூடியவங்க பாதிக்கிறாங்க. இதே மாதிரி பெரிய விலங்குகள் எப்படி பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திமிங்கலம், கடல் சிங்கம் போன்ற அந்த சீல்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரியான உயிரினங்கள்லாம் மூச்சு விட மேற்பரப்புக்கு வரும்போது அங்கு படர்ந்து கிடக்கும் எண்ணெய் அவற்றின் மூச்சு பாதையில் புகுந்து விடும் அப்படிங்கிற சொல்றாங்க. சோ நமக்கு டால்பின்ஸே தெரியும், மேல வந்துட்டு குதிச்சுட்டே இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் பண்ணும் இல்லையா? சோ அந்த மாதிரி எல்லாம் வரப்போ அதோட சுவாச குழாய்க்குள்ள இந்த எண்ணெய்கள் எல்லாம் போயிருது அப்படிங்கறத சொல்றாங்க. சோ அடுத்து என்ன சொல்றாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா இந்த ஃபுட் செயினை வச்சு எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது பெரிய உயிரினங்கள்லாம் எப்படி அதனுடைய மூச்சு குழாயில எண்ணெய்கள் போய் அதை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அதனுடைய தோள்கள் மேல அந்த ஸ்கின் மேல அந்த ஆயில் வந்து படறதுனால அதனாலையும் நிறைய உயிரினங்கள் இறந்து போகுது அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்தது இந்த ஆமை குஞ்சுகள்லாம் எரி எண்ணெய் வந்து அதாவது ஃபியூயல் வந்து என்ன சொல்றது சாப்பாடுன்னு நினைச்சு சாப்பிட்டுருதுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி பல விதமான பாதிப்புகள் அப்படிங்கிறது கடல்சார் உயிரினங்களுக்கு அதிகமா இருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணெய் கழிவுகள்னால. ஓகேங்களா? இது மொத்தத்தையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா கடல்ல ஆக்சிடென்ட் ஆகி எண்ணெய் கொட்டுறதுனால இந்த மாதிரியான பாதிப்புகள் இல்ல, எண்ணெய் கழிவுகள்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும் வருது. ஓகேவா? அது ஆக்சிடென்ட் ஆகி வரலாம், இல்ல ஆழ்கடல்ல இருந்து நம்ம எண்ணெய் எடுக்கிறனால கூட வரலாம். ஓகேவா? சோ அப்ப இந்தியன் ஓஷன் ரீஜன் அப்படிங்கிறது கடலோர மீனவர்களுக்கு, மாலத்தீவுல இருக்கக்கூடிய மீனவர்கள், நம்மளோட மீனவர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான இடமா இருக்கு. ஓகேங்களா? மீன் பிடிக்கிறதுக்குன்னு ஒரு முக்கியமான இடமா இருக்கிறது அந்த இந்தியன் ஓஷன் அந்த சைடு ஃபுல்லாவே. ஓகேவா? நமக்கு இந்த சைடு கல்ஃப் ஆஃப் மன்னார் இந்த ரீஜன் எல்லாமே நமக்கு மீன் சார்ந்த ஒரு எக்கானமியா, ஓகேவா, ஒரு ஃபிஷ் பேஸ்ட் எக்கானமியா இருக்கிறதுக்கு அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் நம்ம அப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த சைடு தமிழ்நாடோட ஈஸ்டர்ன் கோஸ்ட்லயும் சரி, கன்னியாகுமரி சைடு இந்தியன் ஓஷன்லயும் சரி, இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அப்ரூவல் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா லாங் ரன்ல பாக்குறப்போ இந்தியாவோட அந்த மீன் வளங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பாதிப்பு உள்ளாகும். அந்த மீன் நம்ம எடுத்துட்டு வரப்போ நம்மளும் சாப்பிடுவோம், நமக்கும் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கறதா இந்த இடத்துல ஃபுல்லாவே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சோ அது மட்டும் இல்லாம இந்த ஹைட்ராலிக் ட்ரில்லிங் அப்படிங்கிறது ஒளி மாசு ஏற்படுத்தக்கூடியது. கடலுக்கு அடியில அந்த ஹைட்ராலிக் ட்ரில்லிங் அப்படிங்கிறது ஒரு சில டெக்னிக்ஸ் வச்சு பண்ணுவாங்க. அது ஏற்படுத்தக்கூடிய ஒளி அப்படிங்கிறது ஒரு டைனமைட்டோட எக்ஸ்ப்ளோஷனுக்கு ஈக்குவலண்டா இருக்கும். அதனால அந்த மாதிரியான ஒரு சத்தங்களை கடல்சார் உயிரினங்கள் எப்படி அதை தாங்கிக்கும். இதனாலேயே வந்து அந்த மேரிடைம் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது, அந்த மேரிடைம் ஹேபிடேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் எல்லாம் அரசாங்கம் கொண்டு வரதுக்கு முன்னாடி தகுந்த சுற்றுச்சூழல் ஆய்வை ஏற்படுத்தணும். அதையும் தாண்டி பொதுமக்கள் அந்த லோக்கல் பீப்புள் கிட்ட வந்து ஒப்பீனியன் வாங்கணும், அப்ரூவல் வாங்கணும். அந்த மாதிரியான ஒரு சஜஷன்ஸ் தான் கடைசியா கொடுத்திருப்பாங்க. பட் ஸ்டில் நமக்கு வந்து இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் இருக்கப்போ நமக்கு சோசியல் ஆக்டிவிஸ்ட்லாம் இருப்பாங்க, என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்க. முக்கியமா அவங்க லோக்கல் பீப்புள் பார்ட்டிசிபேஷன் அண்ட் தென் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க எல்லாருமே சேர்ந்து கன்சல்டேஷன், டாக்ஸ் அண்ட் கன்சல்டேஷன்ஸ், நெகோசியேஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு பேசிஸ்ல தான் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் வேணுமா வேணாமா அப்படிங்கிறதே நம்ம அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஹைட்ரோ கார்பனா என்விரான்மெண்டான்னு பாக்குறப்ப நமக்கு எல்லாருமே என்விரான்மெண்ட் தான் சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு விஷயம் பத்தி தான் இந்த இடத்துல ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணதா நம்மளும் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ நல்லா ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும், பட் ஸ்டில் ரொம்ப எலாபரேட்டா கொடுத்துருப்பாங்க. என்ன மாதிரியான பாதிப்புகள் எப்படி எல்லாம் ஏற்படுது, அது இந்தியாவுக்கு, இந்தியான்னு சொல்ல முடியாது, அந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது சுற்றுச்சூழலுக்கு எப்படி ஒரு பாதிப்பா இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. கடல்சார் உயிரினங்களுக்கு எவ்வளவு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கும் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? சோ இந்த பாதிப்புகள் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் தான் நமக்கு தேவை. இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் இல்ல
இதை வந்து இந்த பாதிப்புகள் ஃபுல்லாவே நமக்கு ஆயில் ஸ்பில்லேஜை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த ஒரு ஆயில் ஸ்பில்லேஜ்னால இவ்வளவு எஃபெக்ட் ஆகுது இல்லையா, இதை வந்து மற்ற இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன் சென்ஸ் ஆயில் ஸ்பில்லேஜ்னால என்ன மாதிரியான டிசாஸ்டர்லாம் நமக்கு வருது, கடல்சார் உயிரினங்களுக்கு எப்படிலாம் அஃபெக்ட் ஆகும், அந்த மாதிரி ஏதாவது கேட்டால் கூட அந்த டெம்ப்ளேட் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 or 2 times ரீட் பண்ணாலே போதும், அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது என்னெல்லாம் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த 2-3 முக்கியமான விஷயங்கள்ல இதுவும் ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. ஸோ நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.